ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பின நபரை 100 மடங்கு வேகத்துல ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசிய சுலபமான வழிமுறை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம போன் கன்சல்டேஷன்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கையும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பயன்படும், யார் யாருக்கெல்லாம் பயன்படாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல யாருக்கு பயன்படாது அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தரை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அவங்களோட மனசுல நீங்க துளியும் கூட இல்ல அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் செகண்ட், நீங்க ஒருத்தரை சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க, அவங்களும் உங்களை லவ் பண்ணிருக்காங்க, பட் இப்ப அவங்க வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலி இந்த மெத்தட் மட்டும் கிடையாதுங்க, எந்த மெத்தடுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். பிகாஸ் உங்களுக்கு எப்படி மனசுன்னு ஒன்று இருக்கு, மனசுல ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கோ, அதே போல அவங்களுக்கும் மனம் இருக்கும், அந்த மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். என் மனசோட சக்தி அவங்க மனசோட சக்தியோட ரொம்ப அதிகம், நான் நினைச்சா அவங்களை என்னால கொண்டு வர முடியும் அப்பெல்லாம் நினைச்சீங்கன்னா நடக்காத காரியம். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் பவர் இருக்கும், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஆனா ஒன்று இருந்தே தீரும். அதையெல்லாம் அடுத்தவங்களால பிரேக் பண்ணவே முடியாது. பிகாஸ் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் நீங்க மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது. சோ அதை புரிஞ்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஆகும், இந்த 2 பேர் தவிர. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் பிரிஞ்சிட்டீங்க. அவங்க உங்க மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க, எல்லாத்துலயுமே உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, நேர்ல போனா எரிஞ்சு விழுகிறாங்க, அந்த அளவு கோபத்துல இருக்காங்க. அவங்களுக்கு பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களையவே 24 மணி நேரமும் உங்களை வெறுத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது, நீங்க அவங்களையே தான் 24 மணி நேரமும் நினைச்சிட்டே இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ரொம்ப வேகமா, ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப பயங்கரமா வேலை செய்யும். சோ உங்களுடைய பவரை இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணினீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதியில விஷுவலேஷனை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்னா அது வந்து பாத்தீங்கன்னா விஷுவலேஷன் பண்றதுதான். அந்த பவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, இல்ல புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க மாறுவீங்க. சோ இதுலதான் எல்லா விஷயங்களும் இருக்கு. நீங்க நினைக்கிறதுல தான் அத்தனையுமே இருக்குது. நீங்க ஒருத்தவங்க லவ் பண்றீங்க அப்படின்னா அவங்க தான் உங்க ஹஸ்பண்ட், இல்ல அவங்க தான் உங்க ஒய்ஃப் அப்படிங்கறத நீங்க நம்புனீங்கன்னா நீங்க அதுவாவே மாறிடுவீங்க. சோ நீங்க அதை பத்தியே திங்கிங்ல இருந்தீங்கன்னா நீங்க அதுவா தான் ஆகுவீங்க. உங்களோட எண்ணங்கள் எதை நோக்கி பாயுதோ நீங்க அதுவாவே மாறுவீங்க. சோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டுமே திங்கிங் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதுவாவே மாறுவீங்க. ஆனா மாறக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷுவலேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாவே நீங்க மாறுவீங்க. ஆனா அந்த விஷயம் அப்படியே நடக்குமான்னு கேட்டா நடக்காது, நீங்க தான் மாறி இருப்பீங்க. அப்ப நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷுவலேஷன் பண்ணியே ஆகணும். விஷுவலேஷன் தான் ஒரு விஷயத்தை உருவாக்கம் செய்யும். இத்தனை நாள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவரோட ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாலுமே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் இல்லாமல் இருக்கு. அதை உருவம் படுத்துறதுக்கு தான் நம்ம விஷுவலேஷன் பண்றோம். அப்ப விஷுவலேஷன் பண்ணீங்கன்னா உருவம் கிடைக்கும். அதை சரியா பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். விஷுவலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே உணர்வு பூர்வமா அப்படியே அவங்களோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கையை கோத்துட்டே இருக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணா இதுதானங்க விஷுவலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5 சென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 சென்ஸ்ல எத்தனை சென்ஸ் உங்களுடைய விஷுவலேஷனை நீங்க கொண்டு வரீங்களோ அது அந்த அளவுக்கு வேகமா உங்ககிட்ட வந்து கொண்டு வரும். இல்லாட்டி ஒர்க் அவுட் ஆகும், லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வேகமா நடக்கணும்னா நீங்க கற்பனை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல 5 உணர்வுகள்ல எத்தனை உணர்வுகள் உங்களால அதிகமா சேர்த்த முடியுமோ அந்த உணர்வுகள் சேர்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க முதல்ல நீங்க 2 பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியா இருக்கிறதா கற்பனை பண்ணணும். சரிங்களா? இது முதல் விஷயம். இதை வந்து நீங்க கற்பனை மூலமா கண்ணில் பாக்குறீங்க, விஷுவலேஷன். சோ காட்சிப்படுத்துறீங்க. அடுத்தது அந்த நேரத்துல அவங்களோட கையை நீங்க தொடுறீங்க. அப்ப அந்த கையை தொடும்போது அந்த உணர்வை நீங்க ஃபீல் பண்ணும். அடுத்தது அவங்க கூட நீங்க பேசும்போது அந்த விஷயத்த காதுல கேட்கறீங்க. அவங்க கிட்ட பேசும்போது ஒரு சந்தோஷம் அடையிற அந்த சந்தோஷமான உணர்வு. இந்த நேரத்துல வந்து அழகா ஒரு பூவோட ஸ்மெல் உங்களுக்கு வருது, அந்த பூவோட வாசனை. இந்த மாதிரி என்னென்ன உணர்வுகள் அதுல கொண்டு வர முடியுமோ உங்களுடைய 5 சென்ஸ் நீங்க அந்த உணர்வுகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது பயங்கர வேகமா ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளவுதான்
தாங்க அந்த ரகசியம். இதை மட்டும் யாரு பயன்படுத்துறாங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும். இது கூடவே அடுத்ததா ஒரு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அந்த மெத்தட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 555 பயன்படுத்தலாம். 555 அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரான ஒரு மெத்தடுங்க. 95% பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த 555 மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த 555 மெத்தடே பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் வேற மாதிரி பயன்படுத்துவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அது நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு எழுதுறது தான் 555. ஒரு நாளைக்கு 55 டைம் எழுதணும், 5 நாள் எழுதணும், அது நடக்கும். இதான் 555. இதை விட சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா எதுனா ஸ்ரீராம ஜெயம் தான். ஸ்ரீராம ஜெயம் நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு உயிர் இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். அது அந்த மந்திரத்தை நம்ம வாயில சொல்றதை விட எழுதும்போது ஒரு வைப்ரேஷன் பயங்கரமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வைப்ரேஷனோட நீங்க பண்ணீங்கன்னா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க காட்சிப்படுத்தணும், விஷுவலைசேஷன் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழணும்னா அதை பண்ணுங்க. இல்ல அவங்க உங்ககிட்ட வந்தா போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிட்டு அவங்க மனசுல நிறுத்தின பிறகு 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் பொறுமையா உணர்ந்து எழுதணும். கட 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 கடன்னு எழுதிட்டே போக கூடாது. மெதுவா நிறுத்தி நிதானமா லைக் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது நீங்க எடுத்துக்கோங்க. பொறுமையா எழுதுங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா மேக்சிமம் 5 டேஸ்க்குள்ளார நீங்க நினைச்சது நடக்கும். இதோட பவர்ஃபுல் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்ப சொன்ன இந்த முறை பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். நைட் டைம் பெஸ்ட். எந்த நேரம் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நைட் டைம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நைட் டைம், அதுக்கு அடுத்த நாள் நைட் டைம், இந்த 5 டேஸ்மே நீங்க நைட் டைம் தான் பண்ணணும். இதுல என்னன்னா பண்ற அன்னைக்கே நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா 5 நாளுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க எழுதுறீங்கன்னா எனக்கு இன்னைக்கே சக்சஸ் வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நடக்கும். 100% நடக்கும். பயங்கர ஃபாஸ்டா உங்களுக்கு நடக்கும். சோ நான் சொன்ன மாதிரியே உங்களோட மனசை மாத்துங்க. நான் சொன்ன மாதிரியே காட்சிப்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரியே எழுதுங்க. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ் பண்ணி காட்டுங்க. உங்களோட சக்சஸ்க்காக வெயிட் பண்றேன்.